அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். தேர்தல் ஆணையகத்தினால் ஜனாதிபதிக்கு கடிதம், தகவல் திணைக்களம் அளித்துள்ள அறிவிப்பு. தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. வாடிக்கையாளர்களை கொடூரமாக தாக்கிய ஹோட்டல் ஊழியர்கள். ஈஸ்டர் ஞாயிறு தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க பணிப்பு. தேர்தல் சட்டங்களை மீறிய 18 வேட்பாளர்கள் அதிரடியாக கைது. புலனாய்வு போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 5 பெருந்தொகை பணத்துடன் கைது. விரைவில் இந்தியா இலங்கை படகு சேவை, ஜனாதிபதி அனுர உறுதி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்பு திகதிகளில் மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அசுஸ்ம கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக மக்களின் காணிகளை அரசாங்கம் சுவீகரித்து சில வீதிகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சினைகளை எல்லாம் தீர்த்து மக்கள் சுதந்திரமாக தமது பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நாட்டை உருவாக்கும். மேலும் வடக்கு மாகாணத்தில் வீதிகள் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஜனாதிபதி, வடக்கில் தென்னை செய்கைக்காகவும் அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அனுர குறிப்பிட்டுள்ளார். தேசிய தேர்தல் ஆணையகம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுதியதாக கூறப்படும் ஒரு செய்தி தொடர்பாக அரசு தகவல் திணைக்களம் விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் குறித்த செய்தி தவறானது என்று கண்டறியப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று ஒரு உள்ளூர் செய்தித்தாள் ஒன்றின் தலைப்புச் செய்தியை கோடிட்டுள்ள அரசு தகவல் திணைக்களம், தேர்தல் ஆணையகத்தால் ஜனாதிபதிக்கு அத்தகைய கடிதம் எதுவும் அனுப்பப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அரசியல் மேடையில் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறியதாக கூறி தேர்தல் ஆணையகத்தில் முறையிடப்பட்டதாக குறித்த செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கப்படாது என்ற ஜனாதிபதியின் அறிக்கை குறித்து தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளதாக குறித்த செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் நிதியமைச்சரான ஜனாதிபதியின் அறிக்கை தேர்தல் சட்டங்களை மீறுவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்ததாக அந்த செய்தித்தாள் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தேர்தல் ஆணையகத்தால் ஜனாதிபதிக்கு அத்தகைய கடிதம் எதுவும் அனுப்பப்படவில்லை என்றும் அந்த செய்தி தவறானது என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுத் தரப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, திசவிகாரியை மையமாக வைத்து ஒரு பிரச்சினை இருக்கின்றது. நான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் திசவிகாரை பிரச்சினையை மிகவும் இலகுவாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என கூறினேன். அந்த பிரச்சினையை மையமாக கொண்டு செயற்படும் வடக்கு அரசியல் அந்த பிரச்சினையில் இருந்து விலக வேண்டும். அத்துடன் அந்த பிரச்சினையை வைத்துக் கொண்டு தென்னிலங்கையில் செய்கின்ற அரசியலை நிறுத்த வேண்டும். திசவிகாரையில் தங்கியுள்ள அரசியலை நீக்குவதன் மூலம்தான் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். அந்த விகாரையில் இருக்கின்ற பௌத்த பிக்கு, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரஜைகள் மற்றும் நாகவிகாரையின் பௌத்த பிக்கு ஆகியோர் சேர்ந்து இந்த பிரச்சினையை தீர்க்க முடியும் என தெரிவித்துள்ளார். காலியில் உள்ள ஒரு முன்னணி உணவகம் ஒன்றில் உணவு ஆர்டர் செய்துவிட்டு உணவுக்காக காத்திருந்த ஒரு கும்பல் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட்ட ஒரு குடும்ப உறுப்பினர்கள் கொழும்பிலிருந்து காலிக்கு விடுமுறைக்காக சென்று இரவு உணவிற்கு குறித்த உணவகத்துக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த குடும்பத்தினர் நேற்று இரவு உணவகத்தில் உணவை ஆர்டர் செய்துள்ளனர். சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு உணவு தீர்ந்துவிட்டதாக உணவக மேலாளர் குறிப்பிட்டுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் உணவு இல்லை என்று அவர்களுக்கு தெரிவிக்க ஏன் 30 நிமிடங்கள் ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் உணவு ஊழியர்கள் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது.
மேலும் உணவகத்தில் சுமார் 30 பேர் தாக்கியதாக கூறப்படுவதுடன் அவர்கள் தாக்கப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து அவர்களது குடும்ப உறுப்பினர்களில் மற்றொரு குழுவும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளது. இருப்பினும் உணவக ஊழியர்களால் அவர்களும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் 28 வயது இளைஞனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் 17 வயது சிறுவனுக்கு கண்ணில் காயம் மற்றும் 14 வயது சிறுவன் ஒருவனுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத சேவைகள் நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. எனவே பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பு காவல்துறை பாதுகாப்பை செயல்படுத்துமாறு பதில் காவல்துறை மாதிபர் பிரியத வீரசூர்யா அறிவுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அவர் காவல்துறைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் நேற்று வரை குறித்த வேட்பாளர்கள் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் 62 கட்சி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 14 வாகனங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதற்கிடையில் தேர்தல் தொடர்பான 38 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறிய 138 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் தபால் மூல வாக்களிப்பு 24 மற்றும் 25 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் வாக்களிக்க முடியாத அரசு ஊழியர்கள் ஏப்ரல் மாதம் 28 மற்றும் 29 ஆகிய திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் மேல்மாகாண புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் உட்பட 5 பேர் தேவேந்திரமுனை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் சுமார் 30 மில்லியன் ரூபாயை வைத்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. சிறப்பு அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வாகனம் ஒன்றை சோதனையிட்ட போது குறித்த 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த பணத்தொகையின் மூலத்தையும் அதன் நோக்கத்தையும் கண்டறிய தற்போது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மன்னாரில் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்துக்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து மக்கள் தங்கள் பணிகளை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கும். மன்னாரில் காற்றிக் கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதி அதிகம் காணப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பு குறித்து கருத்தில் கொள்ளாமல் அவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவை அனைத்தும் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மன்னாரில் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்துக்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாகவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு சில தினங்களுக்கு பிற்போடப்பட்டுள்ளது. இதன்படி 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புகள் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்னதாக 22ஆம் 23ஆம் தேதிகளில் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தீர்ப்பின் நிமித்தம் அந்த திகதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக ஒதுக்கப்பட்ட மேலதிக நாட்களான 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.